இந்த ஊர்ல தினமும் 7 மணி ஆனா போதும் இந்த ஊர்ல வாழ்ற எல்லா மக்களும் அவங்க வீட்டு கதவை ஜன்னலை எல்லாத்தையும் அடிச்சிடுவாங்க. இருந்து பணக்காரன் வரைக்கும் எல்லாருமே இதை மறக்காம செய்வாங்க. சரியா 6:50க்கே ஒரு பெல் அடிக்கும் இந்த ஊர்ல. அந்த பெல்லில் என்ன சொல்லுவாங்கன்னா, கரெக்டா 6:50 ஆயிடுச்சு, எல்லாருமே உங்க வீடு கதவையும் ஜன்னலையும் மூடிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல சுப்பிரமணிய அப்பா அவங்களோட பையன் சதீஷ் வாழ்ந்து வந்தாங்க. அதே மாதிரி சுப்பிரமணியம் அவங்க பையன்கிட்ட சொல்றாரு, பெண்ணா சதீஷ், நம்ம ஊருக்கு திரும்பவும் இறந்து போன சாத்தானுங்கெல்லாம் திரும்ப வந்துடும் 7 மணி ஆனா. ஸோ 7 மணி ஆக போகுது, கதவு ஜன்னலாம் மூடிடு, அப்பா போய் மேலே தூங்குங்க, யார் கூப்பிட்டாலும் வெளியே போகாது அப்படின்னு சொல்லிட்டு சதீஷோட அப்பாவும் மேலே போயிடுறாரு. ஸோ இதை கேட்ட சதீஷ் எல்லாம் கதவு ஜன்னலையும் அடிக்க போறான். ஸோ அதே மாதிரி கதவையும் அடிச்சுதான். கடைசி ஜன்னல் அடிக்கும் போது அவங்க அம்மா தெரியுறாங்க. அவங்க அம்மா சதீஷ் சின்ன வயசுல இறந்துட்டாங்க. ஸோ சதீஷ் கிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க, டே கண்ணா சதீஷ் வெளியே வாடா, அம்மா கூப்பிடுறோம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ சதீஷும் சொல்றான், என்னம்மா நீ சின்ன வயசுல இறந்துட்டியே, அப்பா அப்படின்னு போய் சொல்றாரான்னு கேட்கறான். இப்போ சதீஷோட அம்மாவும் பதில் அளிக்கிறாங்க, ஆமாண்டா கண்ணா, உன் கண்ணு முன்னாடியே பாரு, நான் உயிரோட தானே இருக்கேன், உங்க அப்பா போய் தான் சொல்றாரு, வெளியே வாப்பா, அம்மா கூப்பிடுறாள், அம்மாவுக்கு நான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சதீஷோட அம்மாவும் சொல்றாங்க. கேட்டா சதீஷும், சரிம்மா நான் கதவு திறக்கிறேன், நீ உள்ள வந்து, இல்லைன்னா சைத்தானுங்க வந்து பிடிச்சிட்டு போயிடும்னு சொல்லி கதவு திறக்கிறான். இதே சாக்கில் அவங்க அம்மா உள்ள வர பாக்குறாங்க. அதே நேரத்தில் சதீஷோட அப்பா சுப்பிரமணியம் கீழே இறங்கி வராரு. சுப்பிரமணியம் வந்த உடனே எல்லாம் கதவு ஜன்னலும் அடிச்சு விட்டுறாரு. கதவு ஜன்னலாம் அடிச்சு சுப்பிரமணியம் சதீஷ் கிட்ட போய் திட்டுறாரு, டே கண்ணா உனக்கு சொன்ன கதவு ஜன்னலாம் மூடிடுன்ட்டு, உங்க அம்மா கிடையாதுரா, அது உங்க அம்மாவோட ஆத்மா, நீ போயிருந்தானா உன்னையும் கொண்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சதீஷ்க்கு ஒண்ணுமே புரியல. சதீஷ் கேட்கிறாரு, என்னப்பா பொய் சொல்றீங்களா, அம்மாவும் உயிரோட பார்த்தானேன்ட்டு. அப்போ சுப்பிரமணியன் சொல்றாரு, உனக்கு நடந்ததுலாம் எதுவுமே தெரியாது, நான் நாளைக்கு சொல்றேன், இப்போதைக்கு போய் வாய மூடிட்டு தூங்குன்னு சொல்றாரு. அதை கேட்ட சதீஷும் குடுகுடுன்னு போய் தூங்க போறான். 2 பேரும் தூங்க போயிட்டாங்க. தூங்க போயிட்டு காலையிலும் ஆயிடுச்சு. ஸோ காலையில் ஆனவொடனே எழுந்துறாங்க. எழுந்த உடனே எல்லா கதவு ஜன்னலையும் அவங்க திறக்கிறாங்க. இப்போ சுப்பிரமணியம் முடிவு எடுக்கிறாரு, நடந்த எல்லாத்தையும் அவங்க புள்ளகிட்ட சொல்லலான்ட்டு. ஸோ சுப்பிரமணியம் சதீஷை கூட்டிட்டு போறாரு. சதீஷ் கிட்ட காட்டுறாரு, இதே இடத்துல தான் அவங்க அம்மா இறந்தாங்க சைத்தான் கிட்ட அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஊர் சபிக்கப்பட்ட ஊர். இன்னொன்று 7 மணிக்கு மேலே சைத்தான் வந்துடுவாங்க, அவங்க யார் யாரெல்லாம் கடிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் சைத்தானா மாறிடுவாங்கன்னு சதீஷ் கிட்ட சொல்றாரு. ஸோ பார்த்து